Welcome back to Invasion guys. We're back with another video. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கதறல் ஸ்பாட்டோட லிரிக் வீடியோட ரியாக்ஷனை பார்க்க போறோம். ஐயோ சாமி நான் வேற ஏய் கூண்டு போங்கடா கோவத்துல போட்ற போறேன். வெல் யார் ரியாக்ட் பண்ண போறாங்கன்னா நான் மட்டும் தான். ஏன் ரியாக்ஷனை நான் பார்க்கறதே கஷ்டம். உங்களை எல்லாம் பார்க்க வைக்கிற மனுஷன். At the same time கதறல் ஸ்பாட் வந்துட்டு இந்த இந்தியன் ஆல்பம்லயே வந்துட்டு ஒரு கான்ட்ரோவர்ஷியலான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்தியன் ஒன்னுக்கும் இந்த படத்துக்கும் நிறையவே கம்பேரிசன்ஸ் வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கையும் அனிருத் சாரோட மியூசிக்கையும் வந்துட்டு மாற்றி வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு தேதிக்கு ஒரு ட்ரெண்டான பாட்டு போட்டுருக்காரு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் டெஃபினட்டாக இந்தியன் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஆல்பம். ஸோ ஃபைனலி லிரிக்ஸ் வீடியோ வந்துருச்சு. ஸோ அதனால் வாங்க நம்ம ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். மைக்கே இல்லை எதுக்கு ஸ்டாண்டர்ட்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒரு எஃபெக்ட்டுக்கு தான். ஸோ ஃபைனலி பாட்டு கேட்டாச்சு, பார்த்தாச்சு. அந்த பாட்டு என்ன மாதிரி ஒரு டீமில் வரப்போகுதுன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இது வந்துட்டு ஒரு ட்ரிபியூட் சாங் மாதிரி தான் ப்ராபப்ளி வரும். ப்ராபப்ளி அட் த எண்டும் வரலாம்.
அண்ட் இந்த படத்தில் இந்த பாட்டு வந்துட்டு ஒரு போஸ்ட் கிரெடிட் சாங் மாதிரி வந்ததுன்னா ஓகே தான். பட் ஆனால் இது வந்துட்டு எப்படின்னா இந்தியன்ற படத்துடைய சீக்வல் அப்படின்னு வரும்போது இந்தியன் மாதிரி இருக்கணும்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ட்வீக்ஸ் ஒரு இந்த டைம்ஸுக்கான ஒரு ட்வீக்காக நினச்சி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது எப்படி இந்த படத்துக்கு ஒர்க் ஆகும் தெரியல. பட் ஆனால் பாட்டாக வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஏன் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னால், நான் ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேன். இந்த பாட்டை நான் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இதோடைய அந்த ஒரு குத்து பாட்டு வைப் தான். அண்ட் எஸ்பெஷலி கேட்க வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் இட் சித்தார்த் அவருக்கு வந்துட்டு வேறு நல்ல இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மேக்கப்லாம் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் வந்துட்டு மேபி ட்ரிபியூட் சாங் வந்துருச்சு. அவரை மாதிரி அப்படி இப்படி பண்ணாதானே வேலைக்காகும். ஸோ இந்தியன் அதை கெட்டப்பில் அவர் வராரு. இது ஒரே ஒரு வேண்டுதல் என்னென்னா, படத்துலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் வந்துட்டு விக்ரம் மாதிரி செகண்ட் ஹாஃபில் தான் கமல் சார் வர மாதிரி வந்துடக்கூடாது. தட் இஸ் மை ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு பாட்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஆனால் இந்த படத்துக்கு அது எப்படி சூட் ஆகும்னு தெரியல. ட்ரிபியூட் சாங் தான் ஓகே. பட் இது வந்துட்டு படத்தில் ஸ்பீடாக போயிடும்போது நடுவில் அது வந்துன்னா கண்டிப்பாக ஒரு பேஸ் பிரேக்கர் சாங்காக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் சி வாட் தேர் அப் டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் இட் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயும் போல் ஹையில் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் till 12th of July. Thanks for watching this video guys. Until I meet you next time, this is Sharat Naim signing off from Envision. இது நம்ம விஷன், நமக்கான விஷன். Take care guys. Bye.